ஹலோ வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு தரங்கை பிரித்திஸ். இன்றைக்கி மார்கழி 1ஆம் தேதி. நான் ஒரு 4 மணிக்கெலாம் நான் எழுந்திரிச்சிட்டேன். நமக்கு மார்கழி மாதம் என்றதை பார்த்தா குளிர்காலம், கிறிஸ்மஸ், பனிப்பொழிவு, வாசலில் கலர் கோலம் போடுறது, இதுதான் நம்ம அனைவருக்குமே ஞாபகம் வர்றது. ஆனால் மார்கழி மாதத்திற்குன்னே பார்த்தாலே தனிப்பட்ட நிறைய சிறப்புகள்லாம் இருக்குது. ரொம்ப சிறப்பு மிக்க மாதம்னு இந்த மார்கழி மாதத்தை நம்ம சொல்லலாம். விஷ்ணு பகவான் மாதங்களில் நான் மார்கழி என்று கூறியுள்ளார். சில பேர்லாம் பார்த்தா வேலைக்கு போகிற லேடிஸ்லாம் பார்த்தா நைட்டு நேரத்துலேயே கூட்டிகிட்டு கோலம்லாம் போட்டுதான். அந்த மாதிரி கோலம் போடுறது வீட்டுக்கு துர அதிர்ஷ்டத்தை தான் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மார்கழி மாதம் பார்த்தா தேவர்கள் கண் விழிக்கக்கூடிய அதிகாலை பொழுதாக தான் சொல்லப்படுது. இது தேவர்களுக்கு உரிய பிரம்ம முகூர்த்த காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அவர்கள் கண்முழிக்கிற அந்த நேரத்தில் நம்ம இறை வழிபாட்டில் ஈடுபட்டு நம்ம வேண்டிக் கொள்வது எல்லாமே அவங்க கண்டிப்பாக அருள் புரிவாங்களாம். இந்த 30 நாளுமே நம்ம வாசலில் அகல் விளக்கு ஏற்றி நம்ம வழிபாடு செஞ்சோன்னா இந்த ஆண்டு முழுவதுமே நம்ம அதிகாலையில் எழுந்திரிச்சு வழிபாடு செஞ்சதுக்குரிய பலன் நமக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு இந்த மார்கழி மாதத்தை மிகவும் உயர்ந்த மாதமாகவே சொல்லப்படுது. இது பெருமாளுக்கு பெருமாள் லக்ஷ்மிக்கெலாம் ரொம்பவே விசேஷமான மாதம்னு சொல்லலாம். இப்போ நான் இந்த பிரம்ம முகூர்த்த விளக்குக்காக 5 விளக்கு தாம்பாளத்தில் ஏற்றி வச்சுருக்கேன். நான் 5 விளக்கையும் ஒன்றா ஏற்றி வச்சுருக்கேன். காற்றுல நிற்கிறேன், அதனால் ஏற்றி வச்சுருக்கேன். இது துளசி மாடம். துளசி மாடத்துக்கு இன்றைக்கி மார்கழி 1ஆம் தேதின்னு துளசி மாடத்துக்கு உரிய கோலம்லாம் எல்லாம் போட்டுட்டு அங்கேயும் நான் அகலிய விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சுருக்கேன். இந்த கோலம்லாம் நான் தனியாக ஒரு பதிவு ஒன்று, துளசி மாட கோலம்னு சொல்லி தனியாக ஒரு பதிவு ஒன்று தரேன். நான் மஞ்சள் தண்ணி தெளிச்சிட்டு கோலம்லாம் போட்டுட்டு நான் வாசல்லேயே சாணம் தெளிச்சிட்டு கோலம் போட்டேன். இருட்டாக இருக்குன்னு அதெல்லாம் எடுக்க முடியல. சாணம் வச்சு மேலே பிள்ளையார் பிடிச்சி வச்சு நம்ம கோலத்துக்கு நடுப்புற வைக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு ஜவ்வந்தி பூ, செம்பருத்தி, அருகம்புல் அந்த மாதிரி நம்ம கோலத்துக்கு நடுப்புற வைக்கிறது ஐதீகம். நான் வாசலில் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கேன். எங்கிட்ட நான் இப்போ கோலம் போட்டாச்சு. இப்போ அடுத்து நம்ம பூஜை ரூமில் நம்ம பூஜையெல்லாம் எளிமையான முறையில் பண்ணிக்கலாம். அது நம்ம மார்கழி மாதத்தில் செய்யக்கூடிய இறை வழிபாட்டோட பலனும் நமக்கு இரட்டிப்பாக கிடைக்குன்னே சொல்லலாம். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம குளிச்சுட்டு இறைநாமங்களை சொல்லி வழிபாடு செஞ்சோன்னா நம்ம மற்ற நேரங்களில் நம்ம சாதாரண தினசரி பூஜை செய்வோம். அந்த பூஜையை காட்டிலும் இதனுடைய பலன் பார்த்தா நமக்கு பல மடங்கு நம்மளுடைய வேண்டுதலை கண்டிப்பாக நிறைவேற்றுமா இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை. நான் இப்போ என்னோட இஷ்ட தெய்வம் விஷ்ணு பகவான். இந்த மார்கழி மாதத்துலேயும் பார்த்தா விஷ்ணுவுக்கு மிகவும் உகந்த மாதம். அதனால் நான் விஷ்ணு பகவானை நான் வழிபாடு செஞ்சுக்கிறேன். இப்போ பூவால் நான் அலங்கரிச்சுக்கிட்டேன். நான் எளிமையான முறையில் ஒரு கிளாஸ் நெய்வேத்தியமாக பால் வச்சுருக்கேன். தீபம் தூபம் காட்டி மார்கழி 1ஆம் நாள் காலையிலேயே விசேஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு தீபம் தூபம் காட்டி நம்ம வழிபாடு செஞ்சு திருப்பாவையை நான் பாராயணம் பண்ணிக்கிறேன். தீபம் தூபம்லாம் காட்டிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.